மகா பெரியவா சொன்ன மௌனத்தின் வலிமை. ரமணரின் வாழ்நாள் ரகசியம். வார்த்தைகளால சொல்ல முடியாத பல விஷயங்களை ஒரு சின்ன மௌனத்தால சாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமோ? இன்னைக்கு நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி எவ்வளவு சக்தி வீணாகுதுங்கிறது மகா பெரியவா ஒரு முறை மிக அழகா விளக்கினார். ரமண மகரிஷி தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்ச அந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான அறிவியல் என்ன? இதைதான் இந்த 3 நிமிஷத்துல நம்ம பார்க்க போறோம். இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சுதான் பேசுவீங்க. ஒரு முறை ஒரு பக்தர் பெரியவா கிட்ட கேட்டார், பெரியவா, நீங்க ஏன் அப்பப்ப மௌன விரதம் இருக்கீங்க? பேசுறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டார். பெரியவா அந்த பக்தரை பார்த்து சிரிச்சுட்டே ஒரு உதாரணம் சொன்னார். நம்ம உடம்பு ஒரு பேட்டரி மாதிரி. நாம பார்க்கிறது, கேட்கிறது எல்லாத்தையும் விட பேசுறதுக்கு தான் அதிகப்படியான மின்சக்தி செலவாகுது. ஒரு ரேடியோவை ஓட வச்சா பேட்டரி சீக்கிரம் தீந்துடும். ஆனா அதை அமைதியா வச்சிருந்தா அந்த சக்தி அப்படியே சேமிக்கப்படும். அந்த சேமிக்கப்படுற சக்தி தான் ஆத்ம பலம் அப்படின்னு பெரியவா புரிய வச்சார். நம்ம எவ்வளவு தூரம் மௌனமா இருக்கோமோ அவ்வளவு தூரம் நம்மளோட வாக்கு பலித்தம் அதிகமாகும்னு தெய்வத்தின் குரல்ல பெரியவா சொல்லி இருக்கார். இதே மௌனத்தை தான் ரமண மகரிஷி அவர்கள் ஒரு தவமாவே செஞ்சாங்க. சும்மா இரு அப்படிங்கிறது தான் அவரோட ஆக சிறந்த உபதேசம். இதை அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் அமைதியா இருக்கும் பொழுது அவனோட மூளையில ஆல்பா அலைகள் உருவாகுது. இது மன அழுத்தத்தை குறைச்சு உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு நவீன மருத்துவம் சொல்றது. பெரியவா சொன்ன அந்த பேட்டரி தியரியும் ரமணர் சொன்ன ஆத்ம விசாரமும் வேறு வேறு அல்ல. தேவையற்ற பேச்சை குறைக்கும் போது அந்த சக்தி உள்ளுக்குள் திரும்பி நம்மள ஒரு மகா சக்தியா மாத்துது. இதுதான் மௌனத்தோட உண்மையான அறிவியல். வார்த்தைகளை விட மௌனத்துக்கு சக்தி அதிகம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னில இருந்து தேவையற்ற பேச்சை குறைச்சு உங்க ஆத்ம சக்தியை அதிகரிக்க முயற்சி செய்வீங்களா? உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர, பெரியவா பாதம் சரணம்.